நடிகரும் பாஜக பிரமுகருமான குஷ்பு தனது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். முன்பை விட இன்னும் தீவிர அரசியலுக்கு திரும்புவதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவை 90களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த குஷ்பு 2010ஆம் ஆண்டில் அரசியலுக்குள் நுழைந்தார். திமுக காங்கிரசுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு அவர் பாஜகவில் இணைந்தார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட அவர் திமுக வேட்பாளர் எழிலனிடம் 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். பின்னர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவர் தனது கண்டனங்களை பதிவு செய்து வந்தார். குறிப்பாக கர்நாடக மாநிலம் உடுப்பி பாராமெடிக்கல் கல்லூரியின் கழிவறையில் ரகசியமாக கேமரா வைத்து மாணவிகளை ஆபாசமாக வீடியோ எடுத்தது குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60ற்கு மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவித்தார். அதே சமயம் பாஜகவைச் சேர்ந்த பிரிஜ் பூஷனுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் போராடிய போது குஷ்பு எந்த கருத்தும் கூறாதது கண்டனத்திற்கு உள்ளானது. அதேபோல் மணிப்பூரில் பெண்களுக்கு நடந்த பாலியல் கொடூரங்கள் குறித்து அமைதி காத்ததாக குஷ்பு மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. இதற்கிடையே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் மீண்டும் குஷ்பு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தென் சென்னை தொகுதியில் போட்டியிட தலைமையிடம் அவரது தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் குஷ்புவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் குஷ்பு அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி பாஜகவுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. இந்நிலையில் தனது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை குஷ்பு ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் நேற்றிரவு வெளியானது. கடந்த ஜூன் 28ஆம் தேதியே தனது ராஜினாமா கடிதத்தை மகளிர் நல அமைச்சகத்திற்கு துறை சார்ந்த அதிகாரிக்கு குஷ்பு அனுப்பிய நிலையில் குஷ்புவின் ராஜினாமாவை ஏற்று அரசிதழில் ஜூலை 30ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பு தராததால் அதிருப்தியில் இருந்த குஷ்புவுக்கு கட்சியில் உயர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதன் காரணமாக மகளிர் ஆணைய பதவியை ராஜினாமா செய்திருக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். அதிருப்தி காரணமாக பாஜகவில் இருந்து விலகும் எண்ணத்தில் இந்த முடிவையும் எடுத்திருக்கலாம் என்றும் பேசப்படுகிறது. இதற்கிடையே தாம் தீவிர அரசியலுக்கு திரும்புவதாக குஷ்பு கூறியுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மகளிர் ஆணைய உறுப்பினர் என்பது கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என்றும் தற்போது தம்மால் சுதந்திரமாக செயல்பட முடியும் என கூறியுள்ளார். பிரதமரின் தொலைநோக்கு திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கான தமது பயணத்தில் வதந்தி பரப்புவோர் இனி இருக்க மாட்டார்கள் என்றும் குஷ்பு குறிப்பிட்டுள்ளார்.